இயேசுவும் அவருடைய சீசர்களும் எரிகோவை விட்டு புறப்பட்ட போது பர்திமேயு என்னும் ஒரு குருடன் வழியருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். பிறவியிலேயே இவன் ஒரு குருடன், யாரும் இல்லாத தனி மனிதன், ஆதரவற்றவன். இவனுக்கு யாரோ ஒருவர் இயேசு வருகிறார் என்று சொல்லுகின்றனர். இவன் இதற்கு முன்பு இயேசுவை குறித்து நன்கு கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு அற்புதங்களை செய்கிறவர் என்று, இயேசு வியாதிகளை குணமாக்குகிறவர் என்று, இயேசப்பா தம்மை நம்பி வருகிற ஒருவரையும் கைவிடாதவர் என்று இவன் அறிந்திருந்தான். அது மட்டுமல்ல, இவன் இயேசு தாவீதின் குமாரன் என்று அறிந்திருந்தான். தனக்கு கிடைத்த இந்த தருணத்தை பயன்படுத்த இவன் நினைத்து, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று இயேசுவை நோக்கி கூப்பிடத் தொடங்கினான். அநேகர் அவனை அதட்டினார்கள். அவன் கூப்பிடக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் அவனோ முன்பை விட மிக அதிகமாக முழு பலத்தோடு கிடைத்த தருணத்தை தவற விடக்கூடாது என்று பலமாய் கூப்பிட்டான். அவன் கூக்குரல் இயேசுவை நின்று திரும்பி பார்க்க வைத்தது. அவன் சத்தத்தை இயேசப்பா கேட்டு அவனை அழைத்து வரச் சொன்னார். அவனுக்கு அப்பொழுது மிகுந்த ஆச்சரியம். இயேசு உடனே அவன் விசுவாசத்தை கண்டு, அவன் பெருமூச்சை கேட்டு, அவன் சத்தத்திற்கு இணங்கி ஒரு அற்புதத்தை செய்தார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்பிக்கையோடு கூப்பிடுங்கள். உங்கள் அங்கலாய்ப்பை கேட்டு இயேசு திரும்பி அற்புதம் செய்யும் வரை அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் பெருமூச்சை கேட்கிற தேவன், உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார். எத்தனை தடைகள் வந்தாலும் உங்கள் ஜெபத்தை நிறுத்தாதிருங்கள். உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் திரும்பி அற்புதம் செய்யும் வரை ஜெபியுங்கள். அற்புதம் நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.